கனவை கெடுத்து அறிவு இருக்காடா உனக்கு? அறிவு வந்தா நான் உங்ககிட்ட வச்சேன். சரி எங்க வந்த? நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வந்தவங்களை திருப்பி அனுப்புறதுக்காகத்தான் உன நான் இங்க சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன். இப்ப பாக்க முடியாதுன்னு சொல்லி போவேன். மூஞ்ச பேசிடுவேன். யாரு மூஞ்சியம்மா? சொல்றான் அப்படி. அதை நீங்க வந்து சொல்றீங்களா? ஆமா. போய் சொல்றா. நீங்களா போய் சொல்லுங்க சார். வர நீ முதலாளியா நான் முதலாளியா? நீங்களே முதலாளி. அப்ப சொன்னதை செய்தா ஓம் பேரு அடிக்காங்க சார். இதுல வேற குறைச்சல் இல்ல. சம்பளம் கொடுத்து 3 மாசம் ஆச்சு. இதுல அடி வேறையா சார்? வேண்டாம், சம்பளம் தான் நாட்டுல முக்கியமா. மனுஷ தன்மை வேணும்டா. உனக்கு ஒரு நாளைக்கு 2 தயிர் விட போறாரு கூட கண்ணா. போய் சொல்லு. இல்ல கொஞ்ச நேரம் பேசியிருந்தா மூஞ்சில காரி சுத்தி இருப்பான் போடுறது. நாட்டுல யாருக்கிட்டும் எதுவும் பேச முடியல. சிஷ்யம் குருவம் மிரட்டான். காலம் அப்படி ஆகி போச்சு. இது ஒத்து வராது. இவன் சீட்டை கிடிச்சிட வேண்டியதுதான். இரு வந்து கிடிக்கிறேன். யாருக்கு பார்க்க வந்தது? வணக்கம் சார். நான் தான் சார் பார்க்க வந்து. நீதானா? 1.5 அடி உடம்பு, இதுக்குள்ள என்னப்பா தகராறு? எனக்கு ஒண்ணு இல்ல சார், இதுதான் எங்க அத்தை. ஐயோ அத்தைக்கு என்ன? அவங்களுக்கு ஒண்ணு இல்ல சார். ஒண்ணு இல்லையா? விடு. இதுதான் எங்க அத்தை பொண்ணு. பொண்ணா? இதுதான் பொண்ணா? பாக்கணுமா? பாக்குறேன் பாக்குறேன் பாக்குறேன். நான் தான் மனோதத்துவ மாமேதை, வைத்திய திலகம், டாக்டர் ஏகாம்பரம் A to Z. வணக்கம் பாப்பா. தம்பி, பாப்பாவுக்கு உடம்புக்கு என்னப்பா? கொஞ்சம் மூளை போல. இந்த மாதிரி சின்ன கேஸ் எல்லாம் நான் பாக்குறது இல்ல, அழைச்சிட்டு போயிடு. டாக்டர் சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். யோ நான் யார் தெரியுமில்ல? டாக்டர் ஏகாம்பரம் A to Z. சொன்னதா முடியாதுன்னா முடியாதுதான். டாக்டர் சார் ஒரு செகண்ட் வரையில தனியா பேசணுமா? பேசலாமே. டாக்டர் சார் எங்க அக்கா மகன் இல்லாச்சி வாழ்க்கையில் நான் விதவாயிருக்கேன். அவ புத்திய தெளிய வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. மறுத்தீங்க நீங்க முதல்ல அங்க சொல்லுங்க. உயரத்துல நீங்க குள்ளமா இருந்தாலும் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. உங்களுக்காக நான் இந்த காரியத்தை கூட செய்யலன்னா அப்புறம் நான் எதுக்கு டாக்டரா இருக்கேன்? பாப்பா உள்ள அனுப்புங்க, டெஸ்ட் பண்ணி அனுப்புறேன். அனுப்புறேன். ஆண்டவா முருகா உள்ளவா இல்ல போனா உனக்கு உள்ள என்ன வேணும்? பட வெளியே. ஆம்பளை இருந்தா வெளியே போக சொல்றேன், பொம்பளை இருந்தா உள்ள வர சொல்றேன். இதை அனுப்பேன். நானா மாட்டேங்கிறேன். இதை வெளியே அனுப்புனா இப்ப சோட்ட தூக்கி வச்சுட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கேன். கத்திய ஓட்டுருவான். ஓ அவன் கூட லைன் உட்காரு. அம்மா தாயே என்னை காப்பாத்துமா. என்ன அது கதை முடிச்சு கால விடுற? டாக்டர் ரொம்பவே இந்த மாதிரி தப்பு பண்றான், ஆனா வெளியே தெரிய மாட்டேங்குது. என் மன்னிச்சிருமா, நான் உண்மையான டாக்டர் இல்ல. நீங்க என்ன மனுஷன்? நான் உண்மையான பைத்தியம் இல்ல. ஐயா நீங்களே டாக்டர்னு போட கொடுத்து ஏன் ஊர்ல ஏமாத்துறீங்க? அது ஒரு பெரிய கோக கதை. என்ன கட்டாரி கருப்பேன்னு எனக்கு ஒரு நாய் மாமன் இருக்கிறான். தாய் மாமன் அவன் மீதியே ஒரு ஆபரேஷன் இல்லாம நான் வளர்றதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா? எத்தனையோ இருக்கு கைவசம். இதோ ஒட்டகத்தை பசுமாக்கி இதுக்கு உள்ள போட்டு வச்சிருக்கேன். ஒருத்தவங்க தண்ணீரை முழுசா இதை கலந்து வெளியே உட்காந்து யோசனை பண்ணாம அடி கிஜின்னு நீ வளர்ந்துருத. என்ன பசுப்பம்? ஒட்டக பசுப்பம். ஒட்டக பசுப்பம். ஒட்டக பசுப்பம் சாப்பிட்டா வளர்ந்துருவேன். வளர்ந்துருவேன். சாப்பிட்டு வந்து உடனே தாலி கட்டுறப்பா. தாலி இடுப்புதான் கட்ட போற நீ. தாலி என்னது கேட்ட உடனேயே மருந்து கொடுத்தீங்களே. நீ ஒரு பைத்தியம். நான் மருந்து கொடுத்து இந்த ஒரிஜினல் எங்க உயரமாக போகுது. நான் கொடுத்தது பேதி மருந்து. பயம் பாரு, இன்னைக்கு கார்பரேஷன் பைப்ல புடுக்குற மாதிரி புடுக்க போகுது. வெறும் வயிற்றுல மருந்து சாப்பிடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது கடையில ஏதாவது சாப்பிட்டு வரணும். என்னை வளர வைக்க போற தெய்வமே இங்கே நான் வர்றேன். சீக்கிரமா இந்த செயின் தாலியா மாற போகுது. என்னது உள்ள தண்ணிக்கு வெளியே இருக்குது? நான் இல்லாம எதுவும் ஒழுங்கா நடக்காது. பையா குடிக்கிறதுக்கு சில்லுன்னு ஒரு டம்ளர் தண்ணி வேண்டா? ஆமா, என்னமோ பெரிய வேலை செஞ்சு ஆழ்த்து போன மாதிரி. உப்பு கொடுக்க துப்பு இல்ல, இவருக்கு தண்ணி வரும். அங்க என்னடா பாக்குற? நீ வர வர வேலைக்கு ஒழுங்கா வர்றதில்ல. அதுல வந்தா சார். போய் சொல்றேன், போய் சொன்னா சீட்டை கிழிச்சிருவேன். நான் நாளைக்கு இங்க வந்து உட்காந்துக்கிறேன். எங்க வந்து உட்காரு? இங்க வந்து. இங்க வேணா புடிச்சு பாத்தீங்க பாத்தியா? இங்க வந்து உட்காரானோ எல்லாம் என் பொழப்புக்கு கெடுக்கிறதுக்குன்னே வருவானுங்க. டார்லிங், நாம 2 பேரும் இன்னைக்கு சினிமாக்கு போலாமா? என்ன இங்கிலீஷ் படத்துக்கு போவோமா? போலாமே. போலாமா? இறங்கு. இல்ல வயிற்றுக்குள்ள எவனோ புல்ற வச்சு ஓடுற. வயிற்ற கொடக்கூடாது.
பாத்தியா சந்தர்ப்பம் பார்த்து தண்ணி கொண்டு வர்றான். டார்லி, இன்னைக்கு ஒண்ணு நம்ம வெளியே போக முடியாது. நான் உள்ளதான் போறதுக்கு நேரம் கிடையாது. இந்த நேரத்தை விட்டுட்டு போறியா டாக்டர்? ஐயோ, இதுதான் நேரம். ராஜா, எனக்கு பயமா இருக்குடா. சரியான தொடர்ந்து நீ ஏன் லவ் பண்ற? இன்னும் கோழி கூற மாதிரி சொன்னியா, இப்ப கூவ பாக்குறேன். சரிடாப்பா, ஏதோ என் நேரம் உங்ககிட்ட எல்லாம் போய் ஐடியா கேட்டேன், இதுக்கு போய் விரட்டுறிய. நீ காதல்ல தர மாட்டா. உனக்கு லவ் பண்ண சொல்லி கொடுக்கறத விட நானே லவ் பண்ணிடலாம் போல இருக்கு. வயசுக்கு தகுந்த பேச்சு பேசுங்கடா. நீ எல்லாம் கொஞ்சம் வளரணும்டா. கை காலத்தோட எல்லாம் விட விட நடுங்குது, சொன்னா புரிய மாட்டேங்குது எனக்கெல்லாம். உனக்காகவே ஒரு டானிக் வாங்கிட்டு வந்து நம்ம பேட்ட தயாரிப்பு. அப்ப ரேட்டை ஏற்றிருப்பானுங்களே, சாப்பிட்டு பாரு, அப்புறம் தானா வரும் வீரம். இந்த மாதிரி சிக்கலான நேரத்துல சிந்தனையை தூண்டி விடுறதுக்கு தானடா உன்னை நான் துணைக்கி வச்சிருக்கேன். கூடிய திறந்துட்டு கூடியா? நீ பெரிய குடியாரனா இருப்பு போல் இருக்க, எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணுங்களா? என்ன என் மனசெறிஞ்சு நீ ஏற்பாடு பண்றதுக்கு உன்னை கூட வச்சிருக்கிறேன். சொல்லில மாத்தாதையா? சத்தம் போட்டு பேசாத, சீட்டை கிழிச்சிருவேன். நீயா பேசுறா? என் டானிக் பேசுது. இப்ப நீ பேசுவா, போல சொல்லிட்டு நான் பேசுறேன். சரிமா, பேசுவோம். அந்த சைடு ரஞ்சிதா இல்லையா? ரஞ்சிதா இல்லைன்னா ஒரு குஞ்சினா எவ்வளோ வந்து போற வாழ. இந்த சைடு வாயா? எங்க? இந்த பக்கம் எங்க? இப்படியா? நீ போய் கேளுவியா? சரிமா. நீ அங்கேயே இல்லை, உனக்கு அளவு அவ்வளவுதான். தலைவன் போராடுறதுக்கெல்லாம் தொண்டன் தொடர்ந்து வரக்கூடாது. உனக்கு லிமிட்டு இதுதான். யாராவது வந்தா குரல் கொடு. யோ, என்ன காவல்காரனா போட்டுட்டியா? பின்னால கோழி திருட வந்திருக்கான். சும்மா கடடி, தூங்குற நேரத்துல கோழி அது திருடனாவது. ஆமாண்டி, உண்மையில கோழி திருட வந்திருக்கா. நீ கதை தாம போட்டுக்க, அவனை போய் ஒரு நிமிஷத்துல குட்டி வந்தான். ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். எல்லாம் நீ கொடுத்ததுதான். ஒரு மாதிரி இருக்கு. வரும்போது வாந்தி எடுத்துட்டேன். கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டேன். ஐயோ, எப்படி போக பாப்பா, ரஞ்சிதம் வரல, இனிமே அவ வரமாட்டான். பைத்தியம் தெரிஞ்சாலும் சரி, பைத்தியம் தெரியாம போனாலும் சரி, அவ கழுத்துல ஒரு தாடி கட்டுறா ஒரு முடிவு பண்ணிட்டேன். சம்மதிக்க மாட்டாள. அதான் என்ன சம்மதிக்கிறது? நான் தூங்கும் போதே நான் தாடி கட்டிடுவேன். அண்ணே, நீங்க அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. மனோதத்துவ ரீதியா ஒரே ஒரு பூஜை பாக்கி இருக்கு, அதை போட்டுட்டா பூர்ண குணமாயிடுவா. இனியும் லேட் பண்ணா போலீஸ் கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்காக தூக்கத்துல தாலியை கட்டிட்டா முடிச்சதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட விவகாரம் இருக்கு. அவன் சம்மதிக்க வேண்டாம். அதுவும் சரி, பூஜைக்கு என்ன வேணும்? ஒண்ணும் வேண்டாம். அப்ப நான் வருவேன். வாயா, நீ பாட்டு போயிட்டு இருக்க. நீங்க ஏன் வேண்டாம்? நீங்க வேணுங்கயா, பொண்ணுக்கு ஒரு பட்டு புடவை, பட்டு ஜாக்கெட், பூஜை பண்ற எனக்கு ஒரு பட்டு வேட்டி, பட்டு சட்டை. ரஞ்சித முன்னால, அதுக்கு பின்னால உங்க அத்தை, முடிஞ்ச உன் சொந்தக்காரங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு சீக்கிரமா வந்து சேர்ப்பா. வர்றேன். பூஜையை ஆரம்பிங்க. ஆரம்பிக்கிறேன். நான் பூஜை ஆரம்பிக்கிறேன். ஆனா நான் ஆரம்பிக்க போற பூஜை சாதாரண பூஜை அல்ல, 12 மணி நேர பூஜை. நான் பூஜை செய்யும் போது குறுக்க யாரும் சத்தம் போடக்கூடாது. மயம் பார்த்து நீ கழுத்தரிப்பியே, நீ ஒரு பெருச்சாளியாச்சே. இந்தாடா போடா. நான் போக மாட்டேன், பூஜை பார்த்துட்டு போவேன். அடே, இது நீ பாக்குற பூஜை இல்லடா கண்ணா. போ. ரஞ்சிதா, பூஜை ரூமுக்கு போறதுக்கு முதன்னு வலது கால எடுத்து வச்சு போமா. எங்க ஊர்ல எல்லாம் அதாம்மா வலது காலு. போ. என்ன சுருக்கா போடுறேன்? நானேதான். ரஞ்சிதா, நம்ம கல்யாணத்துக்கு சாட்சி இல்லை, நம்ம 2 பேரும் ஒரு சாட்சியை உண்டாக்குவோம். ஓகே.
எல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. எதிரியா 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 சொல்ல நீ யாரையா? நான் யாருங்கிறத அப்புறம் சொல்றேன். முதல்ல ஏகாம்பரம் இங்க இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். எங்கயா அவன்? அவன் வேணும் மரியாதை அவன் பெரிய டாக்டர்யா. எவன் சொன்னது டாக்டர்? அவன் என் மருமகன். என் பொண்ணை கட்டிக்கிற முடியாதுன்னு ஓடியாந்த டாக்டர் மாதிரி வேஷம் போட்டு ஊரை ஏமாத்து. அவனை பிடிச்சி கையில கொடுங்க. இப்ப எங்க இருக்கா? நல்ல டாக்டர் இல்லையா? எடா. ஐயோ நம்ம அம்மா ஏமாந்துட்டாங்க. வாங்கய்யா சுபாய் எங்க வாங்க. என் பொண்ணு உனக்காக பேசிட்டு இருக்கு. இங்க இப்படி பண்ணிட்டீடா. எப்ப ஆளுக்கு ஒரு அருவா மணிக்கு தலைறீங்க. பூஜை வந்தேன்னு என் அத்தை பொண்ணு கழுத்துல தாலி கட்டிக்கலாம். துரோகி. என் மருமகனால யாருக்கும் கிடைக்கூடாது. அத்தை வா மருமகனே. அத்தை துரோகி. அடச்சி போடா. நீங்க வாங்க மருமகனே. வாங்க நம்ம போலாம். நம்ம போலாம் அத்தை. நீ